செய்திகள். டெல்லியில் உயரமான கட்டடங்களில் கூடுதலாக 50 சைரன்கள் பொருத்தப்பட உள்ளது என்று அமைச்சர் பர்வேஷ் வர்மா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். சேப்பாக்கத்தில் 15 கோடியில் பல்நோக்கு மையம், 2 முதல்வர் படைப்பகம் கட்டும் பணிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். சென்னை பெருநகரில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று காவல் ஆணையர் அருண் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். எல்லை பதற்றம் காரணமாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளுக்கு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புதிய ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்டம் வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஜூலை 6ஆம் தேதி வரை இளம் அறிவியல் வேளாண் பாடப்பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லையில் பாகிஸ்தான் உடனான சண்டையில் இந்திய ராணுவ வீரர் முரளி நாயக் அவர்கள் வீர மரணமடைந்துள்ளதாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. திருச்சி பஞ்சப்பூரில் 408 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். திருச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்தார். இந்தியாவுடனான சண்டையை நிறுத்த உதவுமாறு உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் 2344 கோடியில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவற்ற திட்டப்பணிகளை தொடங்கியும் வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். 12 கோவில் பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஆணைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். மேல்நிலை தேர்வு முடிவுகளுக்கு பிறகு முதலில் விடைத்தாள் நகல் பெற்ற பின்னரே மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று புதிய நடைமுறையை செயல்படுத்த தேர்வுத்துறை இயக்குநருக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் காமராஜர் பெயரில் பிரம்மாண்ட நூலகம் உருவாகி வருகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் பயின்று வரும் தமிழக மாணவர்களை பாதுகாப்பாக மீட்டு அழைத்து வர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி பஞ்சப்பூரில் நிறுவப்பட்டுள்ள பெரியார் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 920 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 72,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இன்று தொடங்கி வருகின்ற மே 14ஆம் தேதி வரை நடைபெற இருந்த CA தேர்வுகள் போர் பதற்றத்தின் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் இந்தியாவிற்கு சவுதி அரேபியா ஆதரவு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் நைஷாரா பகுதியில் 2 பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய ராணுவம் வீழ்த்தியதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பஞ்சாப், டெல்லி அணிகளுக்கிடையிலான லீக் போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. சாந்தோம் நெடுஞ்சாலையில் மெட்ரோ பணி நிறைவு பெற்றதை அடுத்து இன்று முதல் சாந்தோம் மற்றும் லூப் சாலைகளில் இரு வழிகளிலும் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. ஜம்முவை நோக்கி பாகிஸ்தான் ஏவுகணைகள் சீறி பாய்ந்தன. இந்நிலையில் நடுவானிலேயே இந்திய ராணுவம் தடுத்து முறியடித்தது. ஆபரேஷன் சிந்தூரில் 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சி துவாக்குடியில் 56 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையம் மற்றும் வடசென்னை அனல்மின் நிலையம் ஆகிய 2 இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 11ஆம் தேதி நடைபெற இருந்த மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் போட்டி தரம்சலாவிலிருந்து அகமதாபாத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் நடிகரும் தவேகா கட்சியின் தலைவருமான விஜய் அவர்கள் மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று ஈரோட்டில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600 மதிப்பெண்க்கு 599 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்துள்ள மாணவி ஓவியாஞ்சலி அவர்களிடம் திருச்சியிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அலைபேசியில் பேசினார். நாடு முழுவதும் உள்ள 21 விமான நிலையங்கள் வருகின்ற மே 10ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒற்றுமையுடன் இருப்போம் என்று எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் ஈரோடு மண்டலத்தில் 9 வழித்தடங்களில் புதிய அரசு பேருந்து இயக்கத்தை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இந்திய ராணுவத்தின் சிந்தூர் நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் பெங்களூருவில் தயாரிக்கப்பட்டவை.
பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலுக்கு பிறகு ராஜஸ்தானில் 1037 கிலோமீட்டர் நீள எல்லை முழுவதுமாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் துணைத் தேர்விற்கு மே 14ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 25ஆம் தேதி முதல் துணைத் தேர்வுகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற இயலாத மாணவர்கள் தோண்டு விடாதீர்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 599 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடத்தை பழனியை சேர்ந்த மாணவி பிடித்துள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக 746 CNG பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வருகின்ற மே 12ஆம் தேதி முதல் மதிப்பெண் பட்டியலை பள்ளிகள் வழியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதம் 95.03%ஆகவும் 7,92,000 பேர் தேர்வு எழுதியதில் 7,53,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாணவர்கள் 93.16%, மாணவிகள் 96.7% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தேர்ச்சி விகிதத்தில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. குரோஷியா, நார்வே, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு வருகின்ற 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையிலான பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பயணங்கள் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக திருச்சி வந்துள்ளார். நாடு முழுவதும் 18 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது. மேலும் 200க்கும் மேற்பட்ட விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. பொறியியல் கலந்தாய்விற்கு முதல் நாளில் 14,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வரும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கியுள்ள நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. இயற்கை விவசாயிகளின் தேசிய இயற்கை மாநாடு செப்டம்பர் 12ஆம் தேதி கோவையில் தொடங்குகிறது. தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி மையங்களுக்கு வருகின்ற மே 11ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மொத்தம் 15 நாட்களுக்கு கோடை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக ஆட்சி 4 ஆண்டு நிறைவடைந்த நிலையில் மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி அவர்களின் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.